இப்போ அந்த ஞானி ரொம்ப ஆழமான ஒரு கேள்விய கேக்குறாரு. அந்த மாரி தவிச்சிட்டு இருக்கிற நேரத்துல, நான் உங்ககிட்ட வந்து, என் கையில இருக்கிற இந்த ஒரு கிண்ண தண்ணீர குடுக்குறேன். அதுக்கு கைமாறா, உங்க மொத்த சொத்துல பாதிய நான் கேட்டா நீங்க தருவீங்களா? அப்படின்னு கேக்குறாரு. இங்க நாம கட்டாயம் கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த செல்வந்தர் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம சொன்ன பதில்தான். நிச்சயமா தருவேன், உயிர்தானங்க முக்கியம் அப்படின்னு உடனே சொல்லிட்டாரு. ஏன்னா உயிர் வாழ்வோமா மாட்டோமான்னு இருக்கிறப்போ நாம சேர்த்து வச்ச சொத்துகள் எதுவுமே ஒரு விஷயமே இல்லை இல்லையா? மூன்றாவதா, வலியும் மீதமுள்ள செல்வமும். இப்படியே அந்த சிந்தனை பரிசோதனைய அந்த ஞானி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாரு. கொஞ்சம் பயங்கரமான கட்டம்னு கூட சொல்லலாம். சரி, நீங்க அந்த தண்ணீர குடிச்சிட்டீங்க. ஆனா குடித்த தண்ணீர் உங்க உடம்புல இருந்து சிறுநீரா வெளியேறலன்னு வெச்சுப்போம். அதனால உங்களுக்கு தாங்க முடியாத அப்படியே உசிரே போற அளவுக்கு ஒரு பயங்கரமான வலி ஏற்படுது அப்படின்னு அந்த ஞானி சொல்றாரு. ஒரு நிமிஷம், உங்களை அந்த செல்வந்தர் இடத்துல வச்சு பாருங்க.